நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிருஷ்ணன் பேசுறேன். இப்பதான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவும் சரி, ஷார்ட்ஸாவும் சரி, உடனே நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேர்ந்துரும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட Telegram விஐபி சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸு, ட்ரேடிங் மென்டர்ஷிப் அண்ட் தென் பெஸ்ட் பிரைஸ்ல யூஎஸ்டி பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் நீங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ப்ரோக்கரேஜ் அதாவது Vantage அல்லது Octaல நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு வந்து விஐபிஎஸ்எஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதான் நம்மளோட ட்ரேடிங் மெம்பர்ஷிப்பும் கிடைச்சிரும். நம்ம ஏன் இந்த ப்ரோக்கரேஜ்லாம் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, டெபாசிட்ஸும் சரி, வித்ட்ராவல்ஸும் சரி ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. அண்ட் தென் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் டீடைல்டு அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா, நல்லாவே ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஓவராலா ஒரு சில் ட்ரெண்ட்ல இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து 2 முறை ஒரு 4192 போயிட்டு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஃபால் ஆச்சு. அகைன் அதோட லோவா 4146 போயிட்டு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு செல்லிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிட்டே இருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸோடது. அதனால தான் மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் டம்ப் ஆகுது. ஸோ இந்த வீக் இதுதான் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதுதான் நடக்க போகுது. ஸோ தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு லாங்கர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கிளியரான சாலிடான டவுன் ட்ரெண்ட் லைன். கரெக்டா? ஸோ மார்க்கெட் கிளியரா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த லைன் நம்ம வந்து பக்காவா ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, லோவரா நமக்கு டவுன் ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஜோன், அதாவது 2025ல இருந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கலாம். கரெக்டா? இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். ஸோ இது நம்ம டவுன் ட்ரெண்ட் லைனு, இதோட நம்மளோட அப் ட்ரெண்ட் லைனு. கரெக்டா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்போ இந்த ஜோன்லாம் பிரேக் பண்ணி உடச்சு கீழே வந்தால் தான் ஃபர்தராக செல் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப லாங்கர் டைம் ஃப்ரேம்ல சொல்கிறேன். ஸோ அக்யூரசி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு ஹை போகணும் அப்படின்னா, நம்ம கிளியரா இந்த ட்ரெண்ட் லைன் 4100 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணணும். ஸ்லோ போச்சு அப்படின்னா ஒரு 4000 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த 100 பாயிண்ட்ல தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ மண்டே அல்லது டியூஸ்டே இந்த ஜோனை பிரேக் பண்ணல அப்படின்னா, ஸோ கிளியரா பாருங்க இந்த ஜோன் வரையும், அதாவது நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நமக்கு பிரேக் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட் லைனு, அப் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ட்ரா பண்ணக்கூடியது பார்த்தோம்னா சப்போர்ட் ஜோன். நமக்கு மேஜரா பார்த்தோம் அப்படின்னா 4000 அப்படிங்கிற இடத்துல நம்மளோட சப்போர்ட் ஜோன் இருக்கு. இது நம்மளோட சப்போர்ட் S1. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளோட சப்போர்ட் S2. ஸோ அப்போ ஹையரா பார்க்கும்போது மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4089 லாஸ்ட் ஃப்ரைடே ஹை. அதுக்கு மேலே போகும்போது 4126. ஸோ இது எல்லாமே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் லாங்கர் டைம் ஃப்ரேமில். அப்போ கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் R2. அந்த இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. அந்த இது நம்மளோட சப்போர்ட் S1. இது நம்மளோட சப்போர்ட் S2. ஸோ நம்ம ஏன் இது ஒரு ஒரு முறை மென்ஷன் பண்ணுறோம்னா, நம்ம வீடியோஸ் பார்க்குற புது நண்பர்களுக்கும் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். அந்த மாதிரி டவுட்ஸ், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். இது நம்மளோட டவுன் ட்ரெண்ட் லைன். இது நம்ம டவுன் ட்ரெண்ட் லைன். ரைட். ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம வீக்லி ஓவரியில் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஒரு ஃபால் தான் ஆக போகுது. ஃபால் ஆனதுக்கப்புறம் ஒரு பை ஆகும். அதுவும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ பிரேக் அவுட் ஏரியா அப்படிங்கிறது எதுங்கிறதும் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த ஜோன்லேருந்து ஒரு செல் ஆகும். 4053 இருந்து
டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4000. ஸ்டாப் லாஸ் வந்து 1:1 அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோல 4100 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கலாம். இதுதான் மார்க்கெட்ல மண்டே நடக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல இருந்து இங்க ஃபாலோ ஆகும். ரைட்டா? இது வந்து மண்டே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ ஏன் இது நடக்குது அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கிளியரா இந்த இடத்துல ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங். பீரிஷ் என்கல்ஃபிங். பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. பிளஸ் வந்து ஈவினிங் ஸ்டாரும். இது வந்து பேரிஷ் என்கல்ஃபிங். இது மூணையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈவினிங் ஸ்டார் பட்டன் அப்படியே கிடைச்சிரும். ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு மார்க்கெட் பொறுத்தளவுக்கு. இது ஒண்ணு. அந்த 2வது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்கான ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் இந்த இடத்துல. ஃபேக் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ இது 2ம் வந்ததுனால மார்க்கெட் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால தான் இது வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்றேன். ஸோ கிளியரா பார்த்தா 4080 நமக்கு வந்து இன்வாலிட் ஜோன் இருக்கு. நல்லா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கிளியரா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பாருங்க ஒரு செல் லிமிட் ட்ரேட் கொடுத்துருந்தேன். கரெக்டா ஒரு 1 மணிக்கே நான் கொடுத்துட்டேன். மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வந்தா ஃபாலோ ஆகும்னு. மார்க்கெட் ஃபாலோ ஆனது நைட்டு. பட் 1 மணிக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணி 4077 வந்தா செல் பண்ணுங்க. 4078 செல்லு 95 வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு. மார்க்கெட் அந்த ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் 90 பிப்ஸ் 120 பிப்ஸ். ஃபைனலி அந்த க்ளோசிங் வைக்கும்போது நமக்கு ஒரு 245 பிப்ஸுக்கு மேல டிபி ஹிட் ஆகி மார்க்கெட் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுப்போம். ஸோ ரைட் இந்த ஜோன் வந்துடும். ரைட். ஸோ அப்போ கோல்டு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு இதுதான் சிம்பிளான ரீசன். ஸோ அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் லோவில் இருந்து ஒரு ஸ்விங் ஹை எடுத்தோம் அப்படின்னா 0. ஸ்விங் ஹை எடுத்தோம் அப்படின்னா 0.786 அதுவும் நமக்கு கிளியராக ஒரு 4000 அப்படிங்கிற ஜோன் தான் இருக்கு. இது நமக்கு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். ரைட்டா இந்த ஜோன் நான் ரைட் சைடில் மாற்றிக்கிறேன். ஸோ இதுவும் இருக்கிறனால மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா மார்க்கெட் ஒன்ஸ் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி இந்த ஜோன் வந்ததும் அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். லாங் 4000 டார்கெட் ப்ரைஸ் பொறுத்த அளவுக்கு 4076. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கலாம், 40 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஜோன்ல இருந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ ஃபால் ஆகிற இடத்துல இருந்து அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆகும். இவ்வளோதான் சிம்பிள். அப்போ இது நம்மளோட ஸ்ட்ராங்கான பையிங் ஜோன். கிளியரா அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். கிளியரா இது நம்மளோட பையிங் ஜோன். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் வந்து நம்ம ஏன் பை பண்ணுறோம் அப்படின்னா 0.786 இருக்கு. லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அப்டன் லைனும் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு பையிங் போக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ முதல்ல செல் ஆகும், அடுத்து பை ஆகும். அகைன் என்ன ஆகும்னா இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் ஒரு செல் ஆகும் ஷார்ட். அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கீழே ஒரு மேலே அப்புறம் வந்து ஒரு கீழே. ரைட்டா? ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் பொறுத்தளவு கிளியராக பாருங்கள். முதல்ல வந்து ஒரு 4220 இந்த ஜோன் அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மேலே போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா 4130 இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 4100 ஆயிருக்கு. அப்போ ஓவராலாக மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகி செல்லிங்காக தான் போயிட்டு இருக்கே தவிர ஒரு பிரேக்கப் ஹைக்கு போகிறதுக்கு சான்சஸ் எல்லாமே இருக்கு. ஒரு லோவில் இருந்து ஹைல இருந்து ஒரு லோ, அப்புறம் ஹையர் லோ தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்க தவிர டேரெக்டாக ஹை போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக XUSD / கோல்டோட வீக்லி செல் அண்ட் பை ப்ரொஜெக்ஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 26/07/26. இதை கொஞ்சம் பெருசாக ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிறேன். ரைட், முடிஞ்சு. இதுதான் கோல்டோட நெக்ஸ்ட் வீக்கோட மூமெண்ட்டு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் ப்ரைஸ்லாம் ட்ராப் பண்ண நினைக்காதீங்க.
ஸோ நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால எதுவும் அப்டேட் பண்ண முடியல. ஃபண்டமெண்டலாகவும் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். கோல்டு ரைட், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக பார்த்துருவோம். சாரி, ஃபண்டமெண்டலாக நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நியூஸை பொறுத்தளவுக்கு கோல்டு எட்ஜஸ் அப் பிரெண்ட் ஈஸிஸ், அதாவது பேரலோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சாரி, இது வந்து ப்ரூட் ஆயிலோட பேரல் ரேட் வந்து கம்மியாக இருக்கு. கம்மியாகிறதுக்கு முன்னுக்கிட்டி நிறைய ஹை போயிருக்கு. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பேரலோட ரேட் இன்க்ரீஸ் ஆக கோல்டோட ரேட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் ட்ரேடர் சீஸ் 80% சான்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 82 பேர் கணிக்கிறதுனால கோல்டு வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஆயில் அண்ட் தென் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை பற்றி மட்டும்தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதோட அப்டேட் வந்து நமக்கு தெரியாது. ஒரு ஃபியரில் ஒரு பேனிக் செல் அண்ட் தென் ஒரு இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தினால தான் கோல்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி இது வந்து நம்ம டிஎக்ஸை கூட ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டிஎக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பை ஆகணும். யாருக்கும் நம்ம லாஸ்ட் வீக் போட்ட சார்ட் இருக்கும். இந்த சார்ட்டில் படி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கான்னு பார்ப்போம். டிஎக்ஸ்ஒய் டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன, அதுவுமே லாங் ரேலியில் தான் இருக்குது. நம்மளோட ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு. பேரலல் சேனல் ட்ராப் பண்ணிடுவோமா? இங்கேருந்து பேரலல் சேனல் இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் பிரேக். ஸோ அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இங்கே வரும். கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போயிட்டு 1 செகண்ட் கீழே வந்து நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி ஒரு டேக் ஆஃப். ஸோ அப்போ நமக்கு டிஎக்ஸை பொறுத்தளவுக்கும் சரி, நல்ல ஒரு பையிங் ஆகிறது தான் சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த இடத்துல வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதும் பிரேக் அவுட் பண்ண சொன்ன ரீடச் பண்ணிட்டு அகைன் வந்து கிளியராக ஒரு புலிஷ் ஆயிரும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து என்ன ரீசனால் புலிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டேன். இதில் டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். இது போக நெக்ஸ்ட் வீக்கில் ஃபண்டமெண்டலாக என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் பார்த்துடலாம். அந்த நிறைய பேருக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து லாசஸில் இருக்குது. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மென்டர்ஷிப் வேணும், ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும், அண்ட் தென் பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் வந்து யூஎஸ்டி பையிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கூப்பிடுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து டீமாக ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சப்போர்ட் வேணும், ப்ரோக்கரேஜ் சப்போர்ட் வேணும், ஐபி சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கூப்பிடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பொறுத்தளவுக்கு மண்டே, டியூஸ்டே நியூஸ் இல்லை, வெனஸ்டே நியூஸ் இருக்குது, தேர்ஸ்டே நியூஸ் இருக்குது, ஃப்ரைடே வந்து நியூஸ் இல்லட்டாலுமே மார்க்கெட் வாலெட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா ட்ரேட்ஸ் எல்லா மூமெண்ட்ஸும் அனலைசிஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட டெலகிராம் ஃப்ரீ சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுலேயுமே நம்ம எல்லா அப்டேட்ஸும் கொடுப்போம். இன்கேஸ் நமக்கு நல்ல செட்டப் இருந்துச்சுன்னா ஃப்ரீ கால் கூட கிடச்சி நீங்கள் அதுலேயும் ப்ராஃபிட்டபுளாக ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.